என்ன ஒரே பள்ளமாக இருக்கு? இல்லை, எங்கடா கூட்டு வந்து விட்டீங்க? தேவை வந்துட்டேன்டா. போச்சு எல்லாமே. இந்த இருட்டில் தவிக விட்டுட்டீங்களேடா. வெல்கம் டு பர்பஸ். இதுதான் என் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுவும் நான் 99 நைட்ஸ் அட் ஃபாரஸ்ட்டோட ஆரம்பிச்சிட்ருக்கேன். இந்த கேம் மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா இது ரோப்ளாக்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க கேம். ஸோ இந்த கேமுக்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம். மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். இதுதான் என் ஃபஸ்ட் வீடியோ. சரி, ஓகே, நம்ம மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் என்னடா இது, ஒரு நெட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம இதை வெட்டுறோம். டக்குன்னு வெட்டி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் போடலாம் சீக்கிரம். ஆபா, என்னடா இது, எக்யூப்மெண்ட்ஸ் கூட இங்கே தெரிய மாட்டேது கேஸ். அந்தளவுக்கு கம்மி ஆயிடுச்சு கேஸ். டக்குன்னு நெட்டு சீக்கிரம் வந்துடு. ஆஹா, சூப்பராக இருக்கே. ஆனால் என்ன, எனக்கு நெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம இங்கே சுற்றிட்டுருக்கோம் கேஸ். வேறு என்ன இதெல்லாம், வேறு எங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாமா? என்னென்ன எங்கே எதெல்லாம் இருக்குது? மறந்தால் வெட்டணும் ப்ளீஸ். டே மரம்லாம் கொடுத்துட்டானுங்க. லாக்ஸ் சாரி பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம லாகை வெட்டி தலையில் இப்போ தான் முடி வந்துருக்கு பையனுக்கு. வந்தாச்சு. இவங்க நம்ம சுற்றி முற்றி பார்த்துட்டு வரலாம். அப்போ தான் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? ஓகே. இங்கே என்ன ஒரு எதுவும் என்ன வித்தியாசமாக இருக்குது? அதையோ போச்சு யோப்பா. ஐயோ காய்ஸ், ஏதோ ஒரு இடத்துல வந்து விழுந்துட்டேன் காய்ஸ் நான். ஐயோ கேவா இல்லை என்னது இது? அடுத்த மேட்ச்சில் வந்து பார்க்குறேன் கைஸ். இதான் கைஸ் அடுத்த மேட்ச்சு. இதை வந்துட்டேன். இன்னும் 3 பேர் கொடுத்தேன், 2 பேர் தான் வந்திருக்காங்க. அது யாரோ ஹியூஜியோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. கம் ஹியரா யார்? அந்த பையன் கூப்பிட்ருக்கான். சரி, ஓகே, என்ன தான் கூப்பிட்ருக்கான். நான் க்ரியேட் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன், மறுபடியும் உள்ளே வந்தேன் கைஸ். சரி, ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். போயிட்டு ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டணும். இந்த முறையாச்சும் சொதப்பி விட்றாத சர்வர், என்ன தயவு செஞ்சு சொதப்பி விட்றாத. ஓகே, இப்போ நம்ம இதை வெட்டிகிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே வெட்டி போட்டிங்களா? டே யாரா நீங்களாம்? சீக்கிரம் அதை வெட்டிட்டு வந்துச்சு. போன முறை மாதிரி இல்லை. டக்குன்னு எடு. பிளான்ட் பண்ணிடலாம். பிளான்ட் எதுவும் ஸ்டோர் ஆகிட்டுருக்கா? பிளான்ட்டு தான் பண்ணேன். சரி, ஓகே, இப்போ கோலை எடுத்துக்கிறேன். இங்கே உள்ளே என்ன இருக்குது? செஸ்ட் இருக்குது, எடுத்துருவோம். ஏதாச்சும் ஒரு நல்ல பொருளை கொடுத்துருங்கடா. டே குட் சாக். பெட்டர் தான், பெஸ்ட்டு தான். ஏன்னா நம்மளால் இன்னும் நிறைய பொருளை கேரி பண்ணிக்க முடியும். இதை ஒன்று. அப்புறம் அங்கே இருக்க கோலை போய் சைலண்ட்டாக எடுத்துடலாம். அங்கே இருக்கிற அயன் எடுக்க முடியுதா? இல்லை, எடுக்க முடியல. ஓகே, நான் கிளம்பிடுறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் போகாதரா, உல்ஃபு இருக்குதுரா, போகாதரா. ஓகே, அவன் அந்த பக்கம் தான் போகிறான். அவன் விதி. ஓகே, கூப்பிட்டேன், போகலாம், என்ன பண்ணுறது? சரி, ஓகே, இங்கே போனால் மேக்ஸிமம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. டார்ச் தான் கொடுத்துருப்பானுங்க, வேறு எதுவும் கொடுத்துருக்க மாட்டானுங்க. நம்ம தேவையில்லாம அதுக்குள்ளே போய் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஷீட்டு, பரவாயில்ல, எடுத்துக்கலாம். எடுத்துக்கோ. இதுவும் மெட்டல் ஷீட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் அங்கே ஏதோ இருக்கே, எடுத்துட்டேன். கிட்ட வந்து எடுத்துட்டேன். முடிக்க போகிறேன். இதோ எடுக்க போகிறேன். எரிச்சிட்டேன். யார்? குட் ஆக்ஸ், சூப்பர். நம்மளுக்கு எதுவுமே ட்ரேட் பண்ணுற விஷயமே தேவையில்லை. சீக்கிரம் டேக். வந்துச்சு. ஜாலி. இது எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டேன். வேறு என்ன இங்கெல்லாம் இருக்குது? காயின், கேம்ப் ஃபயர் ஆல்மோஸ்ட் அவுட்டா? அதுக்குள்ளேயா? சரி, ஓகே, இப்போ நம்ம கேம்ப் ஃபயரில் போய்ட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவோம். சீக்கிரமாக போகணும். வேறு 2% லெவலா? ஓகே 50% தூக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து லெவல் 3க்கு மேப் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு இருக்க ஃபஸ்ட்டு மெயின் கோல் என்னென்னா, போய் ஒரு கிட்டை நம்ம சேவ் பண்ணி ஆகணும். பயணம்மான்னு கத்தின்னு வந்து எதுக்குள்ளேயே போட்டு வச்சிச்சு கைஸ். பாவம் கைஸ், அவன் வீட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக போயிருப்பான். ஓகே, இப்போ மரத்தை எடுத்துட்டேன். இங்கே எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே போடணும். ஆமாம், போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கிராஃப்டிங் பெஞ்சை பண்ணுவோமா? இது இன்னும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கிராஃப்டிங் பெஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை. சரி, ஓகே, இப்போ நம்ம பெட்டு செஞ்சிடலாம். பெட்டு செஞ்சுட்டு காமிக்கிறேன். இது ஒரு பெட்டு நான் போட்டேன். இப்போ அது இருக்கான் பாருங்கள், ஆந்த கண்ணனா முட்டை கண்ணனா. போடா இங்கேருந்து, போடா. ஃபஸ்ட்டு நல்லா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு இதையும் தொற்ற போகிறேன், அவ்வளோதான் மாட்டிப்பேன்.
ஓகே நெக்ஸ்ட்டு வெட்டியாச்சு. மரத்தை இப்போ எடுத்துக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துக்கிட்டாச்சு. வந்துட்டானா? இல்லை, அவன் வரல. இப்போ இதை எடுத்துன்னு போய் இங்கே போடுறேன். அடுத்தது எடுத்தாச்சு. சீக்கிரம் எட்ரா. ஆக்ஸ் வச்சு எட்ரான்ற. இதை பிளான் பண்ணோம், இல்லைன்னா ரொம்ப தூரம் போய் மரம் வெட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு இது சீக்கிரம் வெட்டணும். 5 டேப்ஸ் டக்குன்னு எடு மரத்தை பிளான் பண்ணணுமா? வேணாம், அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம். இதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒரு ஓல்டு பெட் செஞ்சிடலாம் கைஸ். ஒரு ஓல்டு பெட் தானே, ஒன்று செய்கிறா. சீக்கிரம் வேறு என்ன இல்லை, செஞ்சிட்டாச்சு. போடுறா. போட்டேன். என்னடா இது? எத்தனை டேப்? அடுத்தது இது பேண்டேஜ் எடுக்கிறேன் கைஸ். நான் இந்த இடத்துல நிறைய கட் பண்ணி போடுறேன், ஏன்னா ரொம்ப பெருசாக போயிடுச்சு கைஸ். ஓகேங்களா? அதான் வயர் ரீச் 100%. ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு புது இடத்துக்கு போய் ஏதாச்சும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அடுத்தது ஒரு செஸ்ட்டு. சூப்பர் ரிவால்வரு. ஆமாம், சூப்பர். நம்மளுக்கு தேவையான ஒன்று கிடச்சிச்சு. இது நம்ம கிட் சேவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வச்சுக்கணும். ஓகே எடுத்துக்கலாம். தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு பூவா ஒன்று. ஏன்னா இப்போ பாருங்கள் நம்மளோட ஹெல்த் லெவல். ஓகே ஓகே எங்கே போகிற நீ? எங்கடா? அதோ காக்கிலே இருக்குது. எங்கே தேடுறேன். சரி எடுத்துக்கிட்டேன். என்னை ஏதோ துரத்திச்சு. நான் ஓடி வந்துட்டேன் கைஸ் வேகமாக. என்னை ஒரு உல்ஃபு துரத்திச்சு. நான் டக்குன்னு ஓடி வந்துட்டேன். ஆமாம், ஏன்னா என்னோடய ஹெல்த்து குறைஞ்சிச்சு. கும்பலாக வந்து துரத்துனாங்க. அடுத்தது இப்போ இதை வெட்டி எடுத்துக்கிறேன். பன்னி ஃபுட்டு சூப்பர். இப்போ இருக்கிறானா அவன்? டேய் இருக்கணும்டா. மூட்டை கட்டிட்டு கிளம்பிடாத. எங்கடா அவன்? அடப்பாவி போயிட்டியாடா. டே என்னடா நீ? ஷேட் போ போச்சு காணாது. உங்கள்கிட்ட நான் இதை வாங்க மாட்டேன். சரி ஓகே, வேறுக்கிட்ட நம்மக்கிட்ட வேறு எதுவும் இல்லை. சைல்டுன்னு போட்டிருக்கேன். சைல்டுன்னு போட்டோன்னே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்காக தான் கன் எடுத்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் காமிச்சிருக்கேன். ஓகே சுற்றிட்டுருக்கேன். எவனாச்சும் ஏதாச்சும் போகிறான்னு பார்க்கலாம். பின்ன நம்ம என்ன பண்ணுறது? எதுவுமே பண்ணுறதுக்கு இப்போ இல்லை. வேறு என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியும்னு பார்த்தா சண்டே செய்வோமா? இருக்குது. ஓகே செஞ்சாச்சு. இது இப்படி போட்டுடலாம். ஓகே இப்போ நம்ம 10 செகண்ட்ஸ் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு லொக்கேஷனை பார்த்துடலாம். ஓகே இது நம்மளுக்கு பின்னாடி 400 கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர்ஸ். மேப்பில் பார்த்துட்டேன் கைஸ். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். எவனாச்சும் வரீங்களாடா? நீட் ஃபுட்டா? போடா. நான் எனக்கெல்லாம் சாப்பாடு வேணும் தான். பார்த்துப்போம் எதுவாக இருந்தாலும் கைஸ். நான் இது அன்ஸ்டோர் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப இது கம்மியாயிடுச்சு. அதான் நான் வந்து இதை வெட்டிகிட்ருக்கேன். வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இப்போ சாப்பிட போகிறேன். இதோ இப்போ பாருங்க சாப்பிட்றேன். 1 2 நல்லா சாப்பிட்றேன். இதுக்கு 2 பீஸ் தான் சாப்பிட்டாச்சு கைஸ். இதோட அவன் ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது சொல்லுவான். அவன் அந்த பெல்ட் ட்ரேடர் போயிட்டான்டா. பெல்ட்டுனா ஓகே இவன் வந்து கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா ஃபார் சைல்டுன்னு சொல்கிறான். நான் வேறு தேவையில்லாமல் அதை சுட்டு போட்டேன். இப்போ வேறு கேம்பில் வேறு கிட்டத்தட்ட வந்து காலியாக போகுதுன்னு சொல்லிட்டானுங்க. இப்போ நான் என்னை வேறு பசி வேறு எடுத்துக்கிச்சா என்ன பண்ண போகிறதுன்னு தெரில. கொஞ்சம் என்ன பண்ண போகிறேன் கைஸ். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நீங்கள் எனக்கு லைக் பண்ணாதான் நான் என்னால் சாப்பிட முடியும், நான் காப்பாற்ற முடியும். நீங்கள் யாருமே லைக் பண்ணல கைஸ். போங்க கைஸ், லைக் பண்ணுங்கள். சீக்கிரம் லைக் பண்ணுங்கள். எப்போ தான் என்னால் அடிக்க முடியும். இது டக்குன்னு இல்லை அடிக்கலை. நான் போயிடுறேன் கைஸ். நீங்கள் யாரும் லைக்கே பண்ணல கைஸ். எனக்கு பவர் கொடுக்கல கைஸ். ஐயோ ஹெல்த் ரொம்ப கம்மியாச்சு. பேரி சாப்பிடு. வேறு எங்களை ஏதாச்சும் எடுத்து வாயில் கொட்டிக்கோ. அது எதாவது கேரட் இருக்குன்னு நீங்கள் எடுத்து சாப்பிட்றோமா? வேணாம். ஓகே மழையில் தான் இருந்தது, இருந்தாலும் எடுத்து சாப்பிட்றேன். ஓகே கேம்ப் ஃபயர் அதோ அங்கே இருக்குது கிட்டத்தட்ட. அடி ஹே தம்பி எனக்கு சாப்பாடு கொடுறா. டே ப்ளீஸ்ரா. ஐயோ நைட் இஸ் அப்ரோச்சிங். எங்கடா அங்கே இருந்தது? டே ஏமாற்றிட்டீங்க, பிடிங்கிட்டீங்க என்கிட்ட இருந்து. ஐயோ எனக்கு வேறு சாப்பாடு வேணுமே. இப்போ சாரிடா. டே தம்பி மன்னிச்சிட்றா கைஸ். எப்படியோ கடைசியில் வந்துட்டேன் கைஸ். செம்ம கஷ்டப்பட்டு. ஐயோ இந்த பையனை பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே. சரி ஓகே எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம் விடுங்க. ஓகே இப்போ நம்ம பேசாமல் ஓடிடுவோம்மா. ஹெல்த்து கூட ஓரளவுக்கு இருக்குது. பட்
அந்த பொண்ணுனாடா எங்கேயோ போயிருக்குது டேய். அந்த பொண்ணு எங்கேயோ போயிடுச்சு. எங்கே போச்சு நேரம் தெரில, எப்போ வரும் நேரம் தெரில. டே 6 நம்ம கிட்டத்தட்ட 1 வாரம் சர்வை பண்ண போகிறோம். என்னடா சொல்கிறேன், ஃபார் சைல்டுன்றேன். நான் என்ன போட போகிறேன்னா டுமாரோ ரெஸ்கியூ த சைல்டுன்னு போடலான்னு இருக்கேன் கைஸ். சைல்டு ரெஸ்கியூ போட்டுடலாம். ஓகே கம். ஓகே எங்கே ஃபார் சைல்டு நம்ம நாளைக்கு நம்ம ரெஸ்கியூ பண்ணிக்கலான்னு போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ போனால் டேஞ்சரு. ஏன்னா இப்போ வந்து குழந்தை கூடினத்துக்குள்ளே மான் வந்து நம்மளை போட்டுரும். ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் போட்டிருக்கான். பட் ஐ டோன்ட் ஹேவ் ஏமோ, ஏன்னா போட்டோன்னே காலி ஆச்சு கைஸ். ஓகே இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கிராஃப்டிங் பெஞ்சாக அந்த இது பிரேக்கருக்குள்ளே போட்டுடலாம். எது பேர் என்னன்னு தெரில சரியா, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது பேர். ஓகே சாப்பிட்றலாம். ஆமாம் சாப்பிடு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெம்பு இருக்கும். பேசாமல் இப்போ ஓடிடுவோம். ஒரே ஓட்டம் இங்கே இருந்தாமா, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஒரே ஓட்டம் அங்கே ஓடிடலாம். டே வாடா டே வா 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 வா. கன் இல்லையா? அடா போடா நீயும். சரி ஓகே, நீ கன் எடுத்துகிட்டு என்ன கூப்பிட்றியா? இல்லை நான் அவனும் பின்னாடியே வரேன். எங்காச்சும் ஊந்து செத்துட்டு போகிறேன். என்ன போடுறதுன்னு தெரில. அவனை வந்து வாங்க கூப்பிடலான்னு பார்க்குறேன், வரமாட்டான். ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன, நம்ம யாரை போய் எப்படி காப்பாற்ற போகிறோன்னு வேறு தெரியல. டே உன்னை நம்பி எங்கேயோ வரேன், பேக்கப் தான் கொடுக்குறேன். எங்கேயாச்சும் போய் மாட்டிக்க போகிறேன். அப்புறம் ஐயோ ஆல்ஃபா உல்ஃபு பக்கத்துலேயே போவான். நான் கச்சி கொதை தோத்துதே. ரெண்டும் தோர்த்துது. டேய் நான் பேசவே இல்லை, கம்னு இருங்க. நான் பேசினாதான் நீங்கள் இந்த துரத்துறீங்க. ஓடிடு. கடிச்சிச்சு. ஓடிடு. எப்படி கிடைக்குது? என்ன பல்ல வச்சு துப்பு தானே மேலே. வருதே. கன்னில் ஆமா இல்லைன்னா போட்டுறோம். நான் அதை வேகமாக ஓடணும். அதுக்குள்ளே கோலாறு இது எடுக்க முடியலையே. இருக்கா, நீ என்ன பண்ண போகிற? அதை அப்படியே போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நான் பண்ணுறேன், எகிரி குதிக்கிறேன். என்ன பண்ணு போட்டுருணும் சரியா? ஏன்னா அப்போ தான் அதை என்னை துரத்தும் போது நீ அதை போட்டுருணும் சரியா? இப்போ நான் கீழே குதிக்கிறேன். 3, 2, 1 குதிச்சிட்டேன். வாங்க. அது எப்படி மேலேருந்து சுடுது? சரி ஓகே, நான் உல்ஃபு பெல்ட் எடுத்துக்கிறேன். ஓகே ஏன்னா போன முறை என்ன ஆச்சு, சும்மா எடுத்தேன் அப்படியே மறைஞ்சி போச்சு. ஓகேங்களா, இப்போ குழந்தைய தூக்கி உள்ளே போட்டேன். ஒரே ஓடிடுறேன் கைஸ். நிறைய பேர் எதுவும் காமிக்கல கைஸ். நான் இங்கே வந்துட்டேன். ஏன்னா வழியில் வந்து என்னை அது நரிங்களாம் துரத்துச்சுங்க, ஃபுல் கூட்டமே. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் எங்கேயோ சுற்றிட்டு வந்தேன். ஆமாம் கைஸ், ரொம்ப நேரமாக சுற்றிட்டு வந்தேன். சரி ஓகே, கிராஃப்ட் என்னது, இந்த ஷெல்ஃபு கிராஃப்ட் பண்ணிப்போம். ஆமாம், இன்றைக்கி வேறு ஏதோ ஈவலும் நடக்க போகுதுங்களா சொன்னானுங்க. எனக்கு அப்படி சொன்னானுங்களா? அப்படியே சொன்னானுங்க. ஓகே இது மேலே நின்றுக்கலாம். ஐயோ தேவையில்லாமல் கீழே வந்துட்டேனே. ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் வந்துட்டேனே. இப்போ நைட்டாக போதான். கைஸ் நைட் ஆயிடுச்சுடா. அந்த பொண்ணு எங்கே போச்சு? ஐயோ இப்போ நானே ஒன்றுண்ணா, நாங்கள் மட்டும்தான் கைஸ் இருக்கிறோம் போல். அந்த பொண்ணு எங்கேயோ போயிடுச்சு கைஸ். ஏதோ ஒரு டவர் மேலே போய் நின்றுச்சு. நான் அப்போ நினச்சேன், நம்ம ஏதோ வீரமாக எங்கேருந்து சுட்டுன்னு இருக்கிறியே, அது மேலே இருந்து காலியாகிட்டு இருக்குமோன்னு நினச்சேன். காலியாகிட்டு இருக்குது, எங்கேயோ ஓடிச்சு பொண்ணு பாவம். டான்ஸா? என்ன எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டு நம்மளை பார்த்து டான்ஸ் போட்டுன்னு இருக்காது. மேலே ஏறி வந்துட்டானே. நான் என்ன பிளான் போட்டேன், அது கீழே வருவான், அது கீழே தான் இருப்பான் அப்படின்னு நினச்சா ஏறிட்டான் மேலே. சரி ஓகே. அந்த பையன் காலி போட்டாங்களே. இந்த சைடு வாங்கடா. ஐயோ அந்த சைடு போக மாட்டேது. போட்டானுங்கடா. ஆஹா மொத்த கூட்டமும் என்ன பக்கம் திரும்பிச்சே. கடவுளே காப்பாற்றுங்கோ. ஐயோ வெளியே போனால் அந்த கரடி மான் தலையை வர வந்துடுவானே. டே விட்டுருங்கடா. உங்களுக்கு ப்ளீஸ்டா. ப்ளீஸ் விட்டுருங்க. வந்துச்சு. இந்த பொண்ணு எங்கேருந்து வந்தது? டே தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றுமா. இருமா என்னால் சுட முடியாதுன்னு தெரியும். அதனால தான் ஆக்ஸ் வந்து போட்டுச்சு கைஸ். அதுவே ஆக நம்மளை வந்து ஓட விட்டு வேலை பார்த்தது வேடிக்கை பார்த்து நின்றுருக்குது அந்த பொண்ணு. சரி ஓகே இதை எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே போட்டாச்சு கைஸ். அந்த பொண்ணு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்காகவே நம்ம அந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுறோம். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். பன்னி ஃபுட் எனக்கு கிடச்சிச்சு கைஸ். எங்கே இருந்ததுன்னு தெரியுமா? அது சாரி இப்போ இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது உல்ஃபு பெல்ட்டு நம்ம எங்கே போய் எடுத்தோன்னா அது எங்கே தான் கைஸ் கிடச்சிது. எங்கே கிடச்சிது? நைட் பயோஃபியூல்னு போட்டிருக்கேன். ஏன்னா மழை பெய்யுது. பயோஃபியூல் போட்டால் வந்து அதை வந்து இது இப்போ முயலுடைய கால்லாம் இருக்குதுன்னா அதை போட்டிங்கன்னா அது பயோஃபியூல் கொடுக்குமா, அதை வச்சு நம்ம எரிச்சிக்கலாம்.
இப்போ எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இதோ இருக்குது கைஸ். இங்கே தான் இப்போ தான் கிடச்சிது. சரி ஓகே, இதை எடுத்துட்டேன். அந்த பையன் எடுத்துட்டான், மறுபடியும் போட்டிருக்கான் கீழே. அதனால தான் ஆமோ எடுத்துக்கலாம். ஏன்னா ஆமோ தான் நம்மக்கிட்ட ரெண்டுமே இருக்குது. ஐயோ ஆமோ எடுக்காமல் போகிறேனே. உல்ஃபு பண்ணிட்டா. இருறா எடுத்துனாரா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். இங்கே இருக்கும்டா. எங்கடா? இங்கே தானே இருந்தது. டாமிட் எவனை எடுத்துட்டான்டா. கண்டிப்பாக விட மாட்டேன்டா. சரி விடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே இதில். ஐயோ இப்போ அந்த பொண்ணு செத்து போச்சா? ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி எடுத்துக்கணும். எங்கடா அந்த பையன்? வா, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு வேறு ஆயிடுச்சு. இவங்க சுற்றிட்டுருக்காங்க கைஸ். இப்போ என்னாச்சுன்னா அந்த பொண்ணு இங்கே தான் இறந்து போயிருக்கு. அங்கே ஃபுல்லாக கல்டிஸ்ட் மெம்பர்ஸாக இருந்திருக்கானுங்க. அப்புறம் ஆல்ஃபா உல்ஃபா இருந்துதான். அந்த பையன் தான் சொன்னான். இப்போ ஓடிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டோம் கைஸ். ஏன்னா எங்களோட ஹெச்பி செம்மக்கமாக குறைச்சிட்டானுங்க. அந்த பையன் பாவம், நம்ம அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அவனும் ஆமான்னு சொல்லியிருக்கான். வேறு என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? வேறு எதுவும் சொல்கிற மாதிரி தெரில. இப்போ இப்போ நம்ம கிட்டத்தட்ட என்ன பண்ண போகிறோம்? நல்லா ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். எது என்ன சொல்கிறேன்? அவன் பேண்டேஜ் வச்சுருக்கானா? வா அடி, சூப்பர்ரா. ஹங்கரி தெரியும், ஹங்கரின்னு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரமாக போய் சாப்பிட்ணும். எங்கே இருக்குது? பூவா தாங்கடா, சாப்பாடு. ஓகே, இப்போ நம்ம அவங்கள காப்பாற்றணும். அதுதான். ஓகே, நான் அவங்கள தூரமாக கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறேன் கைஸ். நாங்கள் அது ரொம்ப நேரம் சுற்றி கூட்டணும் வந்து நிற்க வச்சிட்டோம். ரொம்ப நேரம்னா அந்த இடத்துல வந்து ரெக்கார்டே ஆஃப் பண்ணிட்டேன் நான். அந்த இடத்துல அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம வேறு எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்த செஸ்ட்டு ஒன்று இருக்குது, அது மட்டும்தான் எடுக்க போகிறோம். அங்கே போயிட்டு நான் வேணால் கண்டினியூ பண்ணட்டுங்களா? இல்லை கைஸ், இதோ பக்கத்துலேயே வந்துட்டுக்கிறோம். இதோ இந்த சைடு எங்கே? இல்லையே, இங்கே எடுத்துட்டேனே. கைஸ், அது அங்கே இல்லை, இங்கே இருக்குது. சரி ஓகே, இப்போ எடுத்துட்டா உள்ள கேனிஸ்டர். ஓகே, எடுத்துப்போம். ஓகே, இந்த வேணாம், எங்கள் எல்லாருக்கிட்டே இருக்குது கைஸ். அதுக்கப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டல், இதுலேருந்து பேண்டேஜும் மெட்கிட்டும் எடுத்துகிட்டு. எங்கடா மெட்கிட்டு? மெட்கிட் கொடுங்கடா. மெட்கிட் கொடுப்பீங்களாடா? என்னடா ஏமாற்றிட்டீங்க? டே நைட்டு வேறு மழையும் பெய்யுது. கிட்டத்தட்ட நம்மளோட கேம்ப் ஃபயர் கிட்டத்தட்ட காலியாக வேற போகுது. மழை பெய்ஞ்சதுன்னா டபுள் மடங்கு ஸ்பீடில் குறைஞ்சிரும். என்ன பண்ண போகிற நேரம் தெரில. குதிச்சு போகிறேன். ஓகே. நைட் ஆயிடுச்சு ஹங்கரி. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நல்ல வேலை இறந்துட்டா கூட மெட்கிட் இருக்குது, ஈஸியாக சமாளிச்சிடலாம். நான் எப்படியும் ஓடி வந்துட்டேன் கைஸ். அங்கேருந்து ஒரு கேரட்டை மட்டும் சாப்பிட்டு நான் ஓடி வந்துட்டேன். என்னது மாலா? ஓகே, அந்த பொண்ணு செத்து போச்சா மறுபடியுமா? என்னடா டே எப்படிடா? மின்னலாச்சு இறந்துட்டு இருக்குது கைஸ் அந்த பொண்ணு. என்கிட்ட மெட்கிட் வேறு இருக்குது. சரி ஓகே, போய் கொடுத்துருவோமான்னு பார்த்தா அந்த பொண்ணு பாய் சொல்லிட்டு போயிடுச்சான் சொல்கிறான். சரி ஓகே, இப்போ தான் கைஸ் பார்த்தேன். அதான் அந்த பொண்ணு பாய் சொல்லிகிட்ருக்கு. அதனால தான் ஐயோ ஸ்டாவிங் போச்சுடா. ஆஹா, காலியாக போகிறணும். இப்போன்னு பார்த்து அடிச்சு ஐயோ அந்த இது எடுத்துன்னு வர மறந்துட்டாங்க கைஸ். ஓ நோ போச்சுடா, அவ்வளோதான். என்கிட்ட மெட்கிட் இருக்குது. டே நான் மெட்கிட் வச்சுருக்கேன். வா நான் அது கவனிக்கவே இல்லை கைஸ். அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினச்சேன். ஓகே சரி, சீக்கிரம் என்னை ரிவைவ் பண்ணுறா. வேணுமே நீ எடுத்து போடலா ப்ளீஸ்ரா டே. எடுப்பியா? ரிவைவ் பண்ணுறியா? பாய். அந்த பொண்ணை பாய் தான் கெஸ் போட்டு போயிருக்கு. மெட்கிட் போட்டிருக்கேன். எடுத்து ரிவைவ் பண்ணிட்டான். தேங்க்ஸ்ரா டே. தேங்க்ஸு. அப்புறமா இந்த உல்ஃபு இந்த சாப்பாடு சாப்பிடாததுனால தானே இதெல்லாம் ஆச்சு. இப்போ நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் நம்மளுடைய கேம்புக்கு போயிட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்ப்பேன். இல்லைன்னா நம்ம கேம் பிளேவை நம்ம இதோட பாஸ் முடிச்சிக்க போகிறோம் கைஸ். ஓகே, என்னெல்லாம் தரேன்? ஓல்டு டைம் ஃப்ரூட்டு, ஓல்டு ராட், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. போங்கடா, எனக்கு தேவையில்லைப்போ. இவன் கையில் ஏதோ வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான்னு எனக்கும் தெரில. அவனுக்கு தெரியுமான்னு கூட தெரில. சரி ஓகே, நம்மளோட கேம்புக்கு போகிறோம். இப்போ சீக்கிரமாக போகிறோம். ப்ளீஸ் யாரும் என்னை துரத்தாதீங்க. அன்கவர் என்ன எங்கே என்ன எப்படி இருக்குது. சரி வேறு எதுவும் வேணாம். நான் இப்போ போய் அடி வாங்கி பேசாமல் போய் எடுத்துன்னு வந்துடுவோமா? போய் எடுத்துடுவோமா? இல்லை வேணாம். தேவையில்லாமல் போய் நம்ம ஏன் அடி வாங்கிறது? ஐ காட் ஃபுட்டா? நானும் தான் வச்சுருக்கேன். நான் இப்போ அதுக்கா? சரி ஓகே, நான் தான் சொன்னேன் கவலைப்படாத, சாப்பிட்லாம். எங்கே சாப்பாடு? ஒன்று எடுத்து சாப்பிட்ணும்.
ஃபஸ்ட்டு அந்த மீட் எடு. இது இல்லைடா, அந்த பெரிய மீட்டு. சரி ஓகே, இப்போ பெரிய மீட் எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே. கைஸ் அவ்வளோதான் கைஸ். நம்ம வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு கேம் பிளேன்றதுனால கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் தயங்கியிருப்பேன். சரி கைஸ், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பாய்.